வணக்கம் பக்தர்களே. சுவாமியே சரணம் ஐயப்பா. இன்று நாம் கேட்கப் போகும் கதை சபரிமலைக்கு படியெடுத்துச் செல்லும் 3 தவத்திருத்தலங்களில் ஒன்று அச்சன் கோவில். இங்கு ஐயப்பன் கிரகஸ்தர் வடிவில் தன் 2 தெய்வீக துணைவியரான பூரணை மற்றும் புஷ்கலை அம்மனுடன் அருள்பாலிப்பது இந்த தலத்தின் சிறப்பு. இதில் பூரணை தேவியின் கதை மிகவும் அரியதும் தெய்வீக ஞானம் நிறைந்ததாகும். புஷ்கலம் ஐஸ்வர்ய சக்தி, பூரணை கருணை, ஞானம் மற்றும் கிருபை சக்தி. பூரணை தேவி மிகுந்த தபஸ்வினி. அவள் பிறந்தது இளவன் கோத்தி முனிவரின் ஆசிரமத்தில். சிறு வயது முதலே ஐயப்பனின் தெய்வீக லீலையை பற்றி கேட்டு வளர்ந்தாள். அவளது மனம் எப்போதும் தர்மசாஸ்தாவே என் தெய்வம், ஒரு நாள் அவரை தரிசிப்பேன் என்ற பக்தியில் மூழ்கியிருந்தது. ஒரு நாள் அச்சன் கோவில் அருகே உள்ள குன்றின் அடிவாரத்தில் பூரணை அம்மன் கடும் தவம் செய்தாள். தவத்தின் போது அவள் வேண்டுதல்: ஓ தர்மசாஸ்தா, உன் பாத சேவகராக இருக்க விடு. உன் தர்மத்தை உலகுக்கு சொல்வதற்கே நான் வாழ வேண்டும். அவளது தவம் மிகுந்த தீவிரமானதால் தேவர்கள் அனைவரும் மெய்சிலிர்த்தனர். பூரணையே, உன் பக்தி எல்லையற்றது. உன் தவம் பூரணமே. எனக்கு பக்கத்தில் அமர்ந்தவாறு உலகிற்கு தர்மத்தையும் கருணையையும் கற்பிப்பது உன் தெய்வீக பணி. பூரணை தலை வணங்கினாள். அச்சன் கோவிலே தர்மசாஸ்தாவுக்கும் பூரணைக்கும் மங்களமாக தெய்வ திருமணம் நடைபெற்றது என்று தலபுராணம் கூறுகிறது. பின்னர் மகாலட்சுமியின் இன்னொரு அம்சமான புஷ்கலா தேவியும் சாஸ்தாவுடன் இணைந்தார். இவ்வாறு அச்சன் கோவிலில் சாஸ்தா கிரகஸ்தராக 2 தேவியருடன் அருள் பாலிக்கிறார். அவரது வடிவம் மிகுந்த சாந்தமும் கருணையும் நிறைந்தது. அவர் இருப்பதால் தான் அச்சன் கோவில் சாஸ்தா கல்யாண வரத சாஸ்தா என்பது உருவானது. இந்த தலத்தில் விஷக்கு மருந்தாக பயன்படுத்தப்படும் சாஸ்தாவின் நாகரத்னம் உலக புகழ் பெற்றது. ஒருவர் விஷம் பிடித்தால் சாஸ்தாவின் நாகரத்னம் தொட்ட நீரை அந்த நபருக்கு குடிப்பித்தால் அந்த விஷம் நிவர்த்தியாகும் என்ற 1000 ஆண்டு கதைகள் உள்ளன. இந்த அதிசய சக்தியின் காரணம் பூரணை மற்றும் புஷ்கலா அருளாகவே கருதப்படுகிறது. இந்த தெய்வீக கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் இந்த வீடியோவை லைக் செய்து உங்கள் நண்பர்களுடன் பகிருங்கள். மேலும் இது போன்ற ஆன்மீக தகவல்களுக்கு நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.